கற்றுக்கொள்வதை நிறுத்தாதீர்கள், ஏனெனில் வாழ்க்கை கற்றுக் கொடுப்பதை நிறுத்துவதில்லை. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கையை விட எதிர்கொள்ளும் வாழ்க்கையே பல பேருக்கு கிடைக்கிறது. உண்மையான அன்பை புரிந்து கொள்ள மற்றொரு உண்மையான அன்பினால் மட்டுமே முடியும். உலகிலேயே மிகப்பெரிய சோகம் எதுவென்றால் புரிந்து கொள்ள முடியாமலே போய்விடுகிற அன்புதான். முகம் காட்டும் கண்ணாடி நம் முகத்தில் உள்ள அழுக்கை காட்டினால் கண்ணாடி மீது கோபம் காட்டாமல் முகத்தை சரி செய்வோம். அதுபோல உங்கள் குறைகளை சுட்டிக்காட்டுபவர்களின் மீது கோபப்படாமல் உங்கள் குறைகளை சரி செய்யுங்கள். கஷ்டம் என்று வருபவர்களுக்கு உங்கள் தத்துவமோ அறிவுரையோ சொல்லாமல் தீர்வை மட்டும் சொல்லுங்கள். அவர்களுக்கு அதுதான் தேவை. எதிரி எப்போது குத்துவான் என்பது தெரியும், துரோகி குத்திய பிறகுதான் தெரியும். ஆனால் உறவுகள் குத்துவதும் தெரியாது, குத்திய தடயமும் இருக்காது. நமக்கு நாம் மட்டுமே துணை என்பதை புரிய வைக்கவே சிலர் நம் வாழ்க்கையில் வந்து செல்கிறார்கள். பிறரை பற்றி அதிகம் அறிந்து கொள்வதும் உன்னை பற்றி அதிகம் பகிர்ந்து கொள்வதும் உங்கள் நிம்மதியை கெடுக்கும். உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவும் இல்லை. போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன. நல்லவராய் இருப்பது நல்லதுதான், ஆனால் நல்லது கெட்டது தெரியாத நல்லவராய் இருப்பது ஆபத்து. செல்லும் பாதை சரியாக இருந்தால் வேகமாக அல்ல, மெதுவாக ஓடினாலும் வெற்றிதான். இறப்பதற்கு விஷம் குடிப்பவன் பிழைத்துக் கொள்கிறான், வாழ்வதற்கு மருந்து குடிப்பவன் இறந்து போகிறான். எதுவும் நம் கையில் இல்லை, நம்பிக்கையில்தான் உள்ளது. பேசும்போது பயப்படாதீர்கள், பயப்படும் போது பேசாதீர்கள். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டுமே. இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். சூழ்நிலை நம்மை மாற்றுவதும் சூழ்நிலையை நாம் மாற்றுவதும் நம் கையில்தான் உள்ளது. வகுப்பில் தவறு செய்தால் மதிப்பெண் கிடையாது, வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே கிடையாது. வாழ்க்கையில் பிரச்சனை வராமல் இருக்க சிலரிடம் கேள்வி கேட்கக்கூடாது, சிலரிடம் பதில் சொல்லக்கூடாது, சிலரிடம் பேசவே கூடாது. அதிகம் நம்பாதே, அதிகம் நேசிக்காதே, அதிகம் அக்கறை காட்டாதே. காரணம், அதிகம் என்பது நமக்கு அதிக வலியை தரும். வாய்ப்பு வரும் வரை காத்திருக்காமல் வாய்ப்பை உருவாக்குபவனே புத்திசாலி. கடவுள் வழியைத்தான் காண்பிப்பார், கால்கள் உன்னிடம்தான் உள்ளது. யாருடைய மனதையும் உடைப்பதில் உங்களுக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உடைந்த அந்த சிதறல்கள் உங்களை காயப்படுத்தாமல் இருக்காது. பிரச்சனைகள் ஏற்படும் போதுதான் உன்னை தேடுகிறார்கள் என்று நினைக்காதே. படைத்த கடவுளையே பிரச்சனையின் போதுதான் தேடி செல்கின்றனர் இங்கு பலர். அமைதி கொண்டவனுக்கு மனதில் அடக்கம், ஆணவம் கொண்டவனுக்கு மண்ணில் அடக்கம். வானிலையை விட அதிவேகமாக மாறுகிறது சில மனிதர்களின் மனநிலை. என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலே இருந்திருக்கலாம் என்று நினைக்க வைக்கிறது சில உறவுகள். யாருடைய அன்பிற்காகவும் ஏங்கவும் கூடாது, எந்த சூழலிலும் யாரையும் எதிர்பார்த்து வாழவும் கூடாது. இன்று உனக்காக அதிக நேரம் ஒதுக்குகிறார்கள் என்று சந்தோஷப்படாதே, நாளை உன்னையே ஒதுக்கி வைத்து விடுவார்கள். எப்போதும் கூடவே இருப்பேன் என்று சொல்பவர்கள்தான் முதலில் பிரிந்து செல்கிறார்கள். காரணம் தெரியாத சோகம், தனிமையில் அழுகை, யாரிடமாவது கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் இருக்கும் வலிகள், நம் வாழ்க்கை என்னதான் ஆகும் என்ற குழப்பம், இவைகளை சுமந்து கொண்டு மறக்கவும் முடியாமல் கடக்கவும் முடியாமல் செல்கிறது இங்கு பலரது வாழ்க்கை. உங்களை யாராவது நிராகரித்தால் கவலைப்படாதீர்கள், ஏனென்றால் விலை உயர்ந்தவற்றைதான் மக்கள் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள். ஒருவருக்கு புரிதலும் நிதானமும் இல்லை என்றால் அவருடன் சேர்ந்து பயணிக்கும் யாருக்கும் நிம்மதி இருக்காது. எல்லோருடைய அன்பையும் வாங்கிக் கொள்ளுங்கள், ஆனால் யாருடைய அன்பிற்கும் அடிமையாகி விடாதீர்கள். பின் நீங்களாகவே நினைத்தாலும் வெளியே வர முடியாது. நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கும்போதுதான் தெரியும், நம்மை எல்லோரும் உபயோகப்படுத்திக் கொண்டார்களே தவிர
நமக்கு யாரும் உதவியாக இல்லை என்று. தேடிச் சென்று நீ கொடுக்கும் அன்பு உன் மதிப்பை குறைக்கும். வாழ்க்கையின் யதார்த்தங்கள் புரிய வரும்போது புன்னகை கூட ஒளிந்து விடுகிறது மௌனத்திற்குள். உனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள 1000 உறவுகள் இருக்கலாம். ஆனால் பணம் என்ற ஒன்று இருந்தால்தான் அந்த 1000 உறவுகளும் உன்னை மதிக்கும். கோபத்தில் இருக்கும்போது பேசுகின்ற வார்த்தைகளும் எடுக்கின்ற முடிவுகளும் நம் வாழ்க்கையையே புரட்டி போட்டுவிடும். சிலரின் நிராகரிப்புதான் பலரை உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்கிறது. இங்கு பல பேரின் முக்கியமான வேலையே அடுத்தவர்களின் குறைகளை கண்டுபிடிப்பதுதான். அவர்களை மாற்ற நினைத்தால் நமக்கு அவமானமே மிஞ்சும். விட்டு விலகிவிடுங்கள். தாமாக தன் தவறை உணராதவனை ஒருபோதும் திருத்த முடியாது. அது கல்லிடம் கதை சொல்வதற்கு சமம். நிதானம் தவறினால் நிம்மதி இல்லை. வார்த்தை தவறினால் மரியாதை இல்லை. மனிதனின் உண்மையான அழகு என்பது சக மனிதனை மதிக்கின்ற போதுதான் வெளிப்படும். எது நம்மை ஈர்க்கிறதோ அது நம்மை அடிமையாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். மனதில் பட்டதை வெளிப்படையாக சொல்லும்போது சில இடங்களில் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். சில இடங்களில் பிரச்சனைகள் ஆரம்பமாகும். வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்களின் முன் நீ மட்டும்தான் வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுபவனே புத்திசாலி. கோபப்பட வேண்டிய இடத்திலும் கதறி அழ வேண்டிய இடத்திலும் நிதானமாக கடந்து செல்வதற்கு பெயர்தான் பக்குவம். உங்களை புரிந்து கொள்பவர்களிடம் உண்மையாக இருங்கள். புரிந்து கொள்ளாதவர்களிடம் ஊமையாக இருங்கள். அடுத்தவர்களை தரம் தாழ்த்தி பேசுவது நம் தரத்தை நாமே குறைத்துக் கொள்வதற்கு சமம். உன் கனவுகளை நீ நனவாக்க தவறினால் பிறர் அவர் கனவுகளை நனவாக்கிக் கொள்ள உன்னை பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களுக்கு பிடித்தது போல் வாழுங்கள். உங்களை பிறருக்கு பிடிக்க வேண்டும் என்று வாழாதீர்கள். நமக்காக யாரும் இல்லை என்று வருத்தப்படாதீர்கள். நமக்கானவர்கள் அவர்கள் இல்லை என்று கடந்து சென்று விடுங்கள். நம்மை சுற்றி உள்ளவர்களை நம்மால் மாற்ற இயலாது. ஆனால் நம்மை சுற்றி யார் இருக்க வேண்டும் என்பதை மாற்றியமைக்க முடியும். இங்கு வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ்பவர்களை விட பொறுத்து கொண்டு வாழ்பவர்களே அதிகம். நீ நல்லவன் என்பதால் உன்னை யாரும் ஏமாற்ற மாட்டார்கள் என நினைப்பது, நீ சைவம் என்பதால் சிங்கம் உன்னை சாப்பிடாது என நம்புவதற்கு சமம். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. நினைத்தபடி வாழ்வதை விட நிம்மதியாக வாழ்வதே சிறந்தது. அளவு என்பது உப்புக்கு மட்டும் இல்லை, சில உறவுகளுக்கும் தான். கூடினாலும் குறைந்தாலும் கடைசியில் குப்பையில்தான். உண்மையில்லாத உறவுகளுடன் நாம் ஒட்டி இருப்பதை விட ஒதுங்கி இருப்பதே நல்லது. ஒருவரை மன்னித்து விடும் அளவிற்கு நல்லவராக இருப்பதில் தவறில்லை. ஆனால் மீண்டும் நம்பும் அளவிற்கு முட்டாளாக இருக்காதீர்கள். கண்ட இடங்களில் கொட்டக்கூடாதவை குப்பைகளை மட்டுமல்ல, உங்கள் கவலைகளையும் பிரச்சனைகளையும் தான். என்ன வாழ்க்கை என்று சலிப்படையும் போது நமக்கு கீழே உள்ளவர்களின் வாழ்க்கையை ஒரு நிமிடம் பாருங்கள். பின் நம் வாழ்க்கைக்கு என்ன குறை என்று வாழ்வீர்கள். நன்றி.